ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஆனந்தி பாலுவை விரும்புறான்னு தெரிஞ்சதும் நான் ஆனந்தியை பத்தி யோசிச்சதை விட கௌஷிக்க பத்தி யோசிச்சதுதான் பெரியப்பா அதிகம். நான் அந்த பையனை நினைச்சு அவ்வளவு வேதனைப்பட்டேன். நான் கடவுளுக்கு எந்த அளவுக்கு பயப்படுவேனோ அதே அளவுக்கு நல்லவங்களுக்கும் பயப்படுவேன். அப்படி நினைக்கிறேன்னா மீனாட்சி மேடம் மாதிரி நல்ல மனுஷங்களை, நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களோட சம்பந்தம் நடக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? இல்ல அப்படிப்பட்டவங்களை கஷ்டப்படுத்தணும், இல்ல இப்படி எல்லாரும் முன்னாடியும் இந்த கல்யாணம் நின்று அவங்க அவமானப்படணும்னு யோசிச்சிருப்பேனா? நீங்களே சொல்லுங்க. இப்ப கூட நான் ஆனந்தி மனசுல வேற ஒருத்தன் இருக்கான்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு நான் இவ்ளோ யோசிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள காயப்படுத்திடக்கூடாது, அந்த காரணத்துக்காக தான் பெரியப்பா எப்படியாவது நான் அவங்க கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி அவங்கள காயப்படுத்த கூடாதுன்னா இந்த கல்யாணத்தை நடத்துறத தவிர வேற எதுவும் உன்னால பண்ண முடியாது. நீ அவங்க கிட்ட எப்படி போய் சொன்னாலும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படதான் செய்வாங்க. தாம் பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சா அது அவங்களுக்கு எவ்வளவு அவமானம். அத உன்னால இல்லன்னு சொல்ல முடியுமா? உன்னால அவங்க அவமானப்படணும்னு நினைச்சனா நீ போய் சொல்லு. ஆனா ஒன்னு சொல்றேன் கையில, நீ நல்லா கேட்டுக்க. என் நண்பர் ராமச்சந்திரன் என் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கான். மீனாட்சி என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. அவங்க என் மேல நம்பிக்கை வச்சுதான் அவங்க பிள்ளைக்கு பொண்ணு பாக்குற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. கல்யாணமும் பேசி இப்ப ரிசப்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஆனந்தி வேற ஒருத்தனை விரும்புறா, அவன் மனசை நோகடிக்க கூடாதுன்னு சொல்லி என் மனசையும் மீனாட்சியோட மனசையும் நீங்க நோகடிக்காதீங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். பெரியப்பா ப்ளீஸ். பெரியப்பா, நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல வரல. இது ஆனந்தியோட எதிர்காலம். அவ ஆசைப்பட்டவனோட அவ சேர்ந்து வாழ்ந்தாதான் அவ நிம்மதியா வாழ்வா. இல்ல காலம் பூரா அவளோட காதல சுமந்துகிட்டு அவ கஷ்டப்பட்டுதானே வாழ்வா. பெரியப்பா, அப்படி வாழறது வாழ்க்கையே இல்ல, அது நரகம். நீங்களே யோசிச்சு பாருங்க. மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட எப்படி வாழ முடியும்? அந்த வேதனைய ஆனந்தி அனுபவிக்க கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்றேனே தவிர உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னோ அவங்கள அவமானப்படுத்தணும்னோ என்னோட நோக்கம் இல்ல. ஆனந்தி வேற ஒருத்தனை விரும்புறான்னு தெரிஞ்சும் நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா அது நம்ம அவளுக்கு பண்ற பாவம். பெரியப்பா, என்னம்மா வார்த்தைக்கு வார்த்தை அவ விருப்பப்பட்டுட்டா அந்த வாழ்க்கை இல்லைன்னா அவன் நல்லா வாழ மாட்டான்னு பேசிட்டு இருக்க? என்ன இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவங்க நல்லா இருப்பாங்களா? இல்லைன்னா அவங்களால நல்லாவே வாழ முடியாதா? ஏன் நம்ம தேவியும் விக்னேஷ் மாப்பிளைய விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப அவ சந்தோஷமா வாழ்றாளா? சொல்லு, சந்தோஷமா வாழ்றாளா? இதே மூர்த்திக்கு தனத்துக்கும் நாம தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்க இப்ப சந்தோஷமா இல்ல? எல்லாத்துலயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குமா, அத நம்ம எடுத்துக்கிறதுல இருக்கு. இத பாரு கையில, நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ள ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது. கோடீஸ்வர வீட்டு குடும்பம். மீனாட்சி ராமச்சந்திர மாதிரி ஒரு நல்ல மனுஷங்க இருக்கிற குடும்பத்துல மருமகளா போறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வரம் வேணும். எல்லாத்துக்கும் மேல கௌசிக், அந்த பையனுக்கு என்னமா குறை? நல்ல தங்கமான பையன். ஆனந்தி மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அப்படிப்பட்டவனோட வாழ்ந்தா நீங்க எதிர்பார்த்ததை விட ஆனந்தி விருப்பப்பட்டவனோட வாழ்றதை விட அவ்வளவு சந்தோஷமா வாழ்வா. ஒழுங்கா எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு யோசிக்காம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கிற வழிய பாருங்க. பெரியப்பா, நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? பெரியப்பா, நீங்க சொல்ற காரணம் எல்லாம் வார்த்தைக்கு சரியா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு சரியா இருக்காது. கௌஷிக் நல்ல பையன்தான், ஆனந்தி மேல உயிரை வச்சிருக்காருன்னு அதை மறுக்கல. ஆனா ஆனந்திக்கு அவன் மேல விருப்பம் இல்லைங்கிறப்போ நாம எப்படி பெரியப்பா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியும்?
பெரியப்பா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பெரியப்பா உங்களால அவங்க கிட்ட பேச முடியலன்னா பரவாயில்ல, நான் மீனாட்சி மேடம் கிட்ட பேசுறேன். பெரியப்பா நான் உங்க கால்ல கூட விழறேன், ப்ளீஸ் பெரியப்பா. இது ஆனந்தியோட வாழ்க்கை. வேணாம் கையில என்ன கோவப்படுத்தி பார்க்காத. நீ என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் முடிவா சொல்றேன், இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அப்படி மட்டும் நடக்காம போச்சு, உங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே பெரியப்பா, please, இருப்பேன். இங்க பெரியப்பா. பார், என்னுடைய வாக்குக்கும் என்னுடைய கௌரவத்துக்காக தான் நான் அந்த பொய்யே சொன்னேன். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்லன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பெரியப்பா பெரியப்பா நில்லுங்க பெரியப்பா. பெரியப்பா 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. பெரியப்பா